சென்னை கடற்கரையிலிருந்து தாம்பரம் நோக்கி சென்று கொண்டிருந்த மின்சார ரயிலில் திடீரென தீ விபத்து ஏற்பட்டது. இரவு 11 மணி அளவில் கடற்கரை ரயில் நிலையத்தில் இருந்து தாம்பரம் புறப்பட்ட மின்சார ரயில் கோட்டை ரயில் நிலையம் அருகே வந்து கொண்டிருந்த போது தீ விபத்து நிகழ்ந்துள்ளது. இதையடுத்து பயணிகள் அனைவரும் ரயிலில் இருந்து பத்திரமாக கீழே இறக்கப்பட்டனர். தகவல் தெரிந்ததும் சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்பு வீரர்கள் தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டனர். இதன் காரணமாக கடற்கரை தாம்பரம் மார்க்கமாக செல்லும் மின்சார ரயில்கள் மாற்றுப்பாதையில் இயக்கப்பட்டன. தீ விபத்துக்கான காரணம் குறித்து விசாரணை நடத்தப்படும் என ரயில்வே அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். தீ விபத்து போன்ற அவசர காலங்களில் ரயில் பெட்டியிலிருந்து வெளியேற போதிய பாதுகாப்பு நடவடிக்கைகளை மத்திய அரசு மேற்கொள்ள வேண்டும் என பயணிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இது தொடர்பாக நமது செய்தியாளர்களுக்கு ரயில் பயணிகள் அளித்துள்ள பேட்டியை பார்க்கலாம். ஏதாவது அலர்ட் பண்றதுக்கு அலாரம் கீ அது மாதிரி இருந்துச்சுன்னா பயணிகளுக்கு சேஃபா இருக்கும். கொஞ்சம் தைரியமா டிராவல் பண்ணலாம். இப்ப மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா எல்லாமே ட்ரெயின் டிராவல் தான் பண்றாங்க. மேக்ஸிமம் பஸ் அவாய்ட் பண்ண டிராபிக்னால அவாய்ட் பண்ணிடுறாங்க. சோ இதை இம்ப்ரூவ் பண்ணா கொஞ்சம் சேஃப்டியா நம்ம இருக்கலாம். தீ பிடிச்சிருச்சுன்னா மக்கள் உயிருக்கு ஆபத்தா வந்துடும். அதெல்லாம் இந்த சூழ்நிலை தப்பை நிறுத்துற மாதிரி எல்லா வகையும் ஏற்படுத்தி ட்ரெயினிங் அலாரம் சவுண்டிங் கொடுத்து பொதுமக்கள் நிறுத்தி எமர்ஜென்சி எக்ஸிட் நிறைய வச்சு இல்லாட்டி அந்த கூட்டங்கள் அதிகமாக ஏற்ற லிமிட்டட் கிரௌட் வச்சு அது மாதிரிலாம் பண்ணா பாதுகாப்பு இருக்கும்.